வெல்கம் டு தலவாழை. இன்றைக்கி கடாய் பன்னீருக்கு கிரேவி, பன்னீர், மசாலா பவுடர் தனித்தனியாக பண்ணி எல்லாம் எப்படி சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக டைஸ் பண்ணி அதை நல்லா ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. மைல்டாக அந்த ஸ்மெல் போனவனுமே நம்ம கலர் மாறாமல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, பட்டை 2 துண்டு, பே லீஃப் 1, சில்லி 4, சீரகம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ரெட்டிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆறின பிறகு கோர்ஸ் பவுடராக பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பன்னீரை ஃப்ரை பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. அது கூடவே 200 கிராம் க்யூப்ஸாக நறுக்கி வச்ச பன்னீரையும் நம்ம போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதை அடிக்கடி நீங்கள் திருப்பி விடக்கூடாது. அது பிரேக் ஆகிடும் அதுக்கப்புறம். அதனால் மைல்டாக அப்பப்போ திருப்பி விடுங்க, இல்லாட்டினா டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பன்னீர் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணணும். 1 டீஸ்பூன் பட்டரும் 3 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கின 3 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் ரா ஸ்மெல் போகணும். இது கூடவே நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு, வதங்கிடுச்சு. இது கூடவே 3 தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா எல்லாமே சேர்ந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற விட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் பட்டர் காஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச கிரேவியை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இது பச்சை ஸ்மெல் போகணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா பவுடரையும் அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் போட்டு எல்லாம் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. எல்லாம் நல்லா கொதிச்சாதான் இந்த மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ மசாலா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தனியாக வதக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கேப்சிகாமையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த மசாலா. இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னாக்கா நல்லா 1 டீஸ்பூன் கெட்டி தயிரை பீட் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல பாண்டிங் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்தினோடனையும் 1 மினிட்குள்ளே இதை நீங்கள் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வதங்கிச்சு அப்படின்னாக்கா பன்னீர் ரப்பர் மாதிரி ஆகிடும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவி எடுத்துக்கலாம். நம்ம கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் தலவாழை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.